வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 4ஆம் தேதி அக்டோபர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி 25,084 ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட் லெவல் 1க்கு மேலே நடுவில் நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட் நோக்கி போனது. பைவட் பாயிண்ட்டை ரீச் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் நிஃப்டி சப்போர்ட் லெவல் 1 நோக்கி வந்தது. ஆனால் அங்கேயும் பவுன்ஸ் பேக் ஆகி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி திரும்பவும் நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 1ஆன 24,795லேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 நாட்களாக நிஃப்டி மிக பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. நமக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற லெவலில் இன்னும் ரீச் பண்ணலை. 24,500 அப்படிங்கிற லெவலில் நம்ம செட் பண்ணியிருந்தோம். 24,500 நிஃப்டி தாண்டிச்சுன்னா இன்னும் நிஃப்டி அது பெரிய சந்திப்பை கண்டிப்பாக சந்திக்கும். நம்மளோட மார்க்கெட்லேயும் மிகப்பெரிய ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரி 25,500 திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி மேலே போகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. 25,143ங்கிற ஹை லெவலும் லோ லெவல் 24,730, அதாவது கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுகளுக்கு நமக்கு சரிவை சந்திச்சிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு பையர் சைடும் இல்லாமல் செல்லர் சைடும் இல்லாமல் டாமினேஷன் ரொம்ப சைட்வேஸ்லேயே நமக்கு மூவ் ஆகி 24,923 ஹை லெவலும் 24,694ங்கிற லோ லெவலை நமக்கு டச் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இன்னைக்கு ட்ரேடிங்கில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் உதவி இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.